6 மலை கடந்து 7வது மலையிலே உடலெல்லாம் புற்றாக எழும்பி தன் பாதத்தை மட்டும் தனியே, அதாவது தன் பாதத்தை மட்டும் வைத்துவிட்டு உடலெல்லாம் புற்றாக எழும்பி அவரை நாடி வருகின்ற பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகின்றார். அப்படி இருக்கும்போது நீ சென்று வடக்கே வெகு தூரம் 6 மலை கடந்து 7வது மலையிலே அந்த ஆண்டவனை வழிபட்டால் தான் உனக்கு உண்டான விமோசனம் சரிவரும். சரியான வாக்குதான். நீங்கள் உரைத்தது போல மலை கடந்த 7வது மலையிலே ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி தன்னுடைய 2 பாதம் வைத்து உடலெல்லாம் புற்றாக எழுப்பியிருக்கின்றார். இப்போது சென்று அவரை நான் வணங்குகிறேன். ஆண்டவா, என்னமா அவசரப்படுறீங்க? இந்த பாவி என் கரத்தில் குழந்தை இருக்கின்றது சுவாமி. அதைத்தான் நானும் சொல்ல வந்தேன். கரத்தில் குழந்தையோடு இந்த பாவி என்னால் விரதம் செய்ய முடியுமா? என் மகன் மீது நான் பாசத்தை காட்டுவேடா? இந்த பாவி நான் பக்தியில் இருப்பேடா? இந்த பாசம் என் பக்தியை தோற்கடித்து விடும் ஐயா. என் மகனை வைத்துக் கொண்டு என்னால் பக்தியில் இருக்க முடியாது சுவாமி. கவலைப்படாதமா, நீ பூஜையில் வெற்றி அடைந்து தேவலோகம் செல்வதற்காக நான் உனக்கு உதவி செய்கிறேன். உதவியா? நீ பெற்ற மகனை என்னிடத்தில் கொண்டு உன் பூஜை நிறைவடைந்து எப்போது வந்து கேட்கிறாயோ அப்பொழுது உன் மகனை உன்னிடத்தில் நான் ஒப்படைக்கிறேன், உனக்கு உதவி செய்கிறேன். போதுமா? நல்ல யோசனை. பால் மனம் மாறாத என் பச்சை அம்மா அம்மா இந்த பசியிலே தான் நீங்கள் என்ன செய்வீர்கள் ஐயா? என் குழந்தைக்கு யார் பால் கொடுப்பாங்க? உங்களுக்கு பால் வருமா? ஒரு ஆம்பளை பார்த்து கேட்கிற கேள்வி, பால் மனம் மாறாத பச்சையில குழந்தையாச்சு, பசியில என்ன செய்வீங்க நீங்க? நான் எப்படி பசி ஆட்ட முடியும்? எங்கேயாவது மாட்டு பால் வாங்கி தான் கொடுக்க முடியும். பசு மாட்டு பாலா கொடுங்க ஐயா. பால் வேணாங்க. என்ன பழகப்பட்டு வச்சிருக்கிறீங்க உன் மகனுக்கு? மகனே, 4 மணிக்கு சந்தோஷமா அவர் கலகத்தராஜை கற்றுக்கொள்ள வேண்டாம் ஐயா. நீ நலமோடு இருக்க வேண்டும். மகனை பற்றி மகப்பா எப்படியோ நரினா தான் பெற்ற மகனை என்னிடம் ஒப்படைத்து விட்டு செல்கிறார். இந்த குழந்தையை நான் என்ன செய்ய போகிறேன் என்றால், நரினாவை தேடிக்கொண்டு கங்கை நாட்டை ஆளக்கூடிய செந்தமிழ் தேவன் வந்து கொடுக்கின்றான். அவனை சந்தித்து அவன் பெற்ற பிள்ளையை அவனுக்கே தெரியாமல் அவனோட ஒப்படைத்தார்கள். இப்போது சென்று சந்திக்கின்றேன். மாறு வேடத்தில் சென்று செந்தமிழ் தேவனை சந்திக்கிறேன். இதே இடத்துதான் இருக்க சொல்லிவிட்டு சென்றான். ஆனால் வந்து பார்த்தால் தலிலாவை காணவில்லை. சென்ற மன்னன் வருவான் வரமாட்டானா என்று நினைத்து விட்டேன்.